ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேக விஷயங்களில் நாம் நம்முடைய சொந்த முயற்சிகளில் நம்ம ஈடுபடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. முழுமையாய் நம்முடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை காணப்படுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற இந்த வசனத்தின்படி இந்த மாதம் எல்லாம் கர்த்தர் எங்களுடைய கையின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ண போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவிதமாய் நீர் ஆஸ்வதிக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய கேள்வி நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இது சங்கீதங்களில் உள்ளது. ஆகவே இது எந்த சங்கீதம், அதோடைய வசனம் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதில் அனுப்புங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த வசனம் எந்த சங்கீதத்தில் வருது என்பதை நீங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.